வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிஎஸ்பி யூடியூபர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலை எப்படி ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே நான் போகிறேன். நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போயிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சேனலை கஸ்டமைஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கிரியேட்டர் ஸ்டுடியோ கிளாசிக் வெர்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இது ஸ்லோவாக இருக்குது, நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால என்னால் சீக்கிரமாக இதை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போடலாம். ஸோ அப்படி இல்லையானா நீங்கள் சப்மிட் பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் வெர்ஷனில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வியூ சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனல் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்த பிறகு கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே கிளாசிக் வெர்ஷனில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் கஸ்டமைஸ் லேஅவுட். இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னா ஒருத்தர் நியூவாக சேனலை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் டு சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணது இல்லைன்னா லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு சேனலில் இருக்கிற லிங்கை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் உங்களோட சேனலில் இருக்கிற வீடியோவை தான் போடணும்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த கண்டென்ட் ஏதாச்சும் ஹெட்லைன்ஸ் மாதிரி நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் எதுவும் போடல. ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இங்கே டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ விசிட்டர்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் எடிட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ட்ரைலர், அதாவது உங்களோட சேனலோட ட்ரைலர் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரைலரை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு நிறைய வியூவர்ஸ் பார்த்த வீடியோ நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் வியூடு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் எந்த வீடியோவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் அதில் எந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டை சிங்கிள் பிளேலிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. லேஅவுட்டில் ஹாரிசாண்டலாக இல்லைன்னா வெர்டிக்கலாக அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்ட்டு காமிக்குது பார்த்தீங்களா, இதில் பிளேலிஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு சேனலில் போட்டிருக்கீங்க, அதை இதில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இங்கே லிங்க் போட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ இல்லை நம்மளோட சேனல்லே இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் பிளேலிஸ்ட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், உங்களோட பிளேலிஸ்ட் எல்லாமே. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிளேலிஸ்ட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வந்து பாப்புலர் அப்லோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அப்லோட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் அதிகமான பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அப்லோட்ஸ் அப்படின்ற ஒரு டேப்பை வந்து நீங்கள் போட தேவையில்லை. இல்லை எனக்கு வந்து கம்மியாக தான் பிளேலிஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து வீடியோஸ் அப்படின்ற டேப்பில் நம்ம இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த டேப் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் இதில் வந்து லைக்டு, அதாவது நம்ம இப்போது ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அந்த சேவ் ஆகிற பிளேலிஸ்ட்டும் இருக்கும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோஸில் வந்து நீங்கள் என்ன கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சமையல் நிகழ்ச்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த சமையல் நிகழ்ச்சி பண்ணும்போது நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து வியூவர்ஸுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று ப்ரைவேட்டாகவோ இல்லைன்னா அதை டெலீட்டவும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களோட சேனலில் வந்து எல்லாமே ரியல் டைமில் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி அப்படின்ற டேப்பில் போகிறேன். இதில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் எதுவும் அன்அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ ரிப்ளை பண்ணுறது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போடுவீங்க, அந்த போஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதில் வந்து சேட் பண்ணுவாங்க. ஸோ சேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ். நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட்ஸ். இந்த அபவுட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் இமெயில் ஐடி. யாராச்சும் உங்களோட சேனலில் ஏதாச்சும் விளம்பரம் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி கேட்பாங்க. ஸோ எனக்கும் வந்து நிறைய மெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி. இது ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட லொக்கேஷனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸு. இந்த லிங்க்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு, அதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லிங்க்ஸை நீங்கள் போட போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் பேஜ் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக் பேஜ் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்ட பிறகு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பேஜு, அதுக்கப்புறம் ட்விட்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு. உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுனாலும் வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோம் பேஜில் வந்து இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்க. ஸோ நிறைய பிளேலிஸ்ட்டு போடுறீங்க, பட் அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த இது ஹோம் பேஜில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்க்குறாரு உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா அவர் வந்து உங்களோட சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து வியூவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓ இத்தனை வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா இவர் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வியூவர்ஸும் கூடும், அவர் மூலியமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வராருன்னா அவர் மூலிமா எப்படி நம்ம அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை எடுக்கிறது அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எப்படி யூடியூப் சேனலை ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீப்பாக பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம இன்னும் டீப்பாக இறங்கி அப்லோட் பண்ணுறதுப்போ டேக்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே எப்படி போடுறது அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த விஷயம் வந்து உங்களோட நண்பர்களுக்கு தெரியல அப்படின்னா தெரியப்படுத்துங்க, அதாவது யூடியூப் நண்பர்களுக்கு.
ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.